ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒருத்தருக்கூட ஃப்ரெண்டாக இருந்து நல்ல அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிட்டு அவங்க நம்மளுக்கு விரோதமாக போயிட்டா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ரொம்ப இருதயம் நொறுங்கினது போல நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுதான் ஆண்டவர் கூட ஃபீல் பண்ணுறார். எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி கூட ஆண்டவர் பேசுகிறார். நீ போய் சொல்லு இஸ்ரேல் ஜனங்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களை நான் எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன். அவர்கள் முதல் முதல் பழத்து கனி போல இருந்தாங்க. அவ்வளோ அன்பா இருந்தாங்க. அவங்களுடைய அன்பு முதல்ல என் மேல. ஆனா இப்போ என்னை விட்டுட்டு அவங்க வேற அவங்க தேவையான கடவுளை அவங்க உருவாக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, தூரம் போயிட்டாங்க. என்னத்துல என்ன அநியாயத்தை கண்டாங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது சொல்றார் ஆண்டவர். அவ்வளோ வருத்தப்படுறாரு ஆண்டவர். அவங்க என்ன பண்ணாங்களாம், இயேசு சொல்றா நானே ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர். அவங்க என்ன பண்ணாங்க, ஜீவ தண்ணீரை விட்டுட்டு தண்ணி நிக்காத தொட்டிகளை உருவாக்கினாங்க. அந்த தண்ணியில தொட்டிகளை நம்ம எல்லாம் தண்ணி தேக்கி வைப்போம். அந்த தண்ணி திருப்பி ஊத்தணும். அப்ப தண்ணி எங்கிருந்து கிடைக்கும்? அந்த உற்பத்தி ஆகிறது நதிகள்லாம் ஆறுகள்ல இருந்தும் கிணற்றுல இருந்து ஊற்றுல இருந்து வர்றது. அதுதான் அந்த ஊற்று தான் ஜீவ தண்ணீர் ஊற்றுகளிலிருந்து வரும்ன்றார் ஆண்டவர். தண்ணி நான் கொடுக்குறேன்ப்பா, நான் கொடுக்குற தண்ணி நீ குடிச்சியானா நீ தாகாடி மாட்டேன்ற. இந்த டேங்க்ல இந்த தொட்டியில இருக்கிற இது என்ன பண்ணுதான், தண்ணி வெடிச்சு போய் கீழே ஒழுகிடுதான், நாசமா போய். ஸோ குடிக்க குடிக்க தண்ணி தாகம் தான் வருமே தவிர திருப்தி அடைய முடியாது. ஆண்டவர் சொல்ற, வா என்கிட்ட விலையுமின்றி பணமின்றி தண்ணீரை பெற்றுக்கொள்ளுங்கள், ஃப்ரீயா இலவசமான்றார். அவருடைய வேத வாசனம் நம்ம கழுவி சுத்திகரிக்கிற வசனம், நமக்கு மோட்ச ராஜ்யத்தை கொடுக்குற வசனம். அதை விட்டுட்டு நம்ம என்னென்னமோ போய் சாப்பிட்டுக்கிறோம், குடிச்சுன்னுக்கிறோம் இந்த உலகத்துல. ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் கூப்பிடுறாரு, வாங்க என்னிடத்துல. ஆண்டவர் என்னன்ற, நான் உங்களோட வழக்காடுவேன், நீங்க என்னை விட்டு போனதுனால. உங்க போன மாத்திரம் பிள்ளைகளோடு வழக்காடுவன்ற. ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய வசனத்தினால நம்ம கழுவி சுத்திகரித்து மறுபடியும் பிறப்போம். ஜீவ தண்ணீராக இயேசுவை நம்பி ஓடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த விதத்துல அவர் விட்டு போயிருந்தாலும் சரி மனம் திரும்பி அவரிடத்துல ஒப்புரவாகி அவரை நோக்கி பார்ப்போம். வேற எந்த இடத்துல நமக்கு அந்த ஜீவ தண்ணீர் கிடைக்குங்க? அவரை போல உண்மையுள்ள நம்பிக்கையுள்ள கர்த்தர் இயேசு கிறிஸ்து நல்ல நண்பன். அவரிடத்துல போய் தேவைகளை சொல்லுவோம், நம்முடைய காரியங்களை அவரிடத்துல கொட்டுவோம். கண்டிப்பா நமக்கு விடுதலை கொடுப்போம். May God bless you, my friends. Thank you. Bye-bye.